குஜராத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் 20 வயசான குஷ்பு அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. ஒரு நாள் மதியானம் பட்ட பகல் அவங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க. இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் முழுக்க காட்டு தீயா பரவுச்சு. குற்றவாளியை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டுமொத்த ஊருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்காக நின்னுச்சு. எப்பயுமே பரபரப்பா இருக்கக்கூடிய அந்த ஊருக்குள்ள அந்த கொலையாளி இந்த சம்பவத்தை பட்ட பகல்ல பண்ணியிருக்கான். அதுவும் யாருக்குமே தெரியாம. ஒட்டுமொத்த ஊருமே குற்றவாளி எங்க இருக்கான், எங்க இருந்து வந்தான் அப்படிங்கறத தேடிக்கிட்டு இருந்தது. ஆனா இவங்களும் போலீஸும் தேடுற அந்த கொலையாளி அந்த ஊருக்குள்ளேயே இவங்கள ஒருத்தனா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இந்த ஊருக்குள்ள மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கொலையாளி யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் ஆபீசர் ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு மூவ் எடுத்தாங்க. அந்த கொலையாளிக்கு ஒரு ட்ராப் ஒண்ணு வச்சாங்க. எப்படி அந்த கொலையாளி அவனாவே வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் விரிச்சு அந்த வலையில விழுந்தான். இந்த கேஸ்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அந்த சம்பவம் நடந்த மதியானம் அவனோட வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ்ல ஸ்மார்ட்டான ஒரு சர்ச் டாக பத்தி பார்க்க போறோம். அந்த சர்ச் டாக் இந்த கேஸ்ல ஒரு விஷயம் பண்ணிச்சு. சொல்ல போனா இந்த விஷயம் தான் இந்த கேஸை கம்ப்ளீட்டா தலைகீழா மாத்தி போட்டுச்சு. இறந்து போன அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தருக்காக ஸ்பெஷலா ஒரு காஸ்ட்லியான சாக்லேட் வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள யாருக்குமே தெரியாத மாதிரி மறைச்சு வச்சாங்க. அந்த சாக்லேட் யாருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது உங்களுக்கே கஷ்டமா இருக்கும். அடுத்தடுத்து இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பதற வைக்கிற மாதிரியான பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படிங்கிறது இந்த கேஸை ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குஷ்பு ஜெயின் கேஸ். கொலையாளி யாரு, செய்தது யாரு, மறைத்தது யாரு, உண்மை எங்கே, தடயம் எங்கே, சாமி. இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம இங்கே கேஸ் ஃபார்மேட்டில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான கேசஸ்லாம் நீங்கள் டீட்டெயிலான நரேஷனில் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு கரெக்டான சேனல் இந்த சாமி ஸ்பாட். நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். குஜராத் வடோடோரா டிஸ்ட்ரிக்ட். இங்கே ஒரு சின்ன கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தெரியும். யார் யாரோட வீடு எங்கே இருக்கு, அதுக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாராச்சும் ஒருத்தரோட வீட்டுக்குள்ள ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் சரி ஒட்டுமொத்த ஊருமே வந்துட்டு கூடும். அதே மாதிரி தான் அந்த ஊருக்குள்ள யாருக்காச்சும் பிரச்சனை அப்படின்னாலும் ஒட்டுமொத்த ஊருமே வந்து அவங்களுக்காக நிற்கும். அந்த அளவுக்கு கனெக்டடா இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊருக்குள்ள ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. இவங்க லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரொம்பவே சாதாரணமான ஒரு ஃபேமிலி. இந்த குடும்பத்துல குஷ்பு அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்களுடைய முழு பேர் வந்துட்டு குஷ்பு ஜானி. இவங்களுக்கு வயசு 20. இவங்க வடோடோரால் இருக்கக்கூடிய MSUல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது மகாராஜா சாயாஜி ராவ் யூனிவர்சிட்டி. இங்க இவங்க BCom ஃபைனல் இயர். படிப்புல ரொம்ப பிரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய எய்ம் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். பேங்க் எக்ஸாம் எழுதலாமா இல்ல MBA படிக்கலாமா அப்படின்ட்டு பல விஷயங்களை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த குடும்பத்திலுமே அதிகமா படிச்ச ஒரு பொண்ணு இவங்க தான். இவங்களுடைய அம்மா பேரு ஹேமா ஜானி. அதே வடோடோரால் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் கம்பெனியில் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய அப்பா இவங்க கூட இல்லை. இதுக்கப்புறம் இவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய ஸ்டெப் ஃபாதர் பக்கத்து சிட்டியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. எப்பயாச்சும் 1-2 நாள் தான் அவர் வீட்டுக்கு வருவார். பேலன்ஸ் டைம்ல அவர் ஒர்க்கில் தான் இருப்பார். இப்போ இந்த பொண்ணு குஷ்புக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அக்காவுடைய பேர் வந்துட்டு தேஜல். அதே ஊரில் இருக்கக்கூடிய கல்பேஷ் பட்டேல் அப்படின்ற ஒரு நபரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க புகுந்த வீட்டில் இருக்காங்க. என்னதான் அவங்க புகுந்த வீட்டில் இருந்தாலும் இது அதே ஊர் தான் அப்படிங்கிறதுனால வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டன்ஸே கிடையாது. டிசம்பர் 11, 2019 வெட்னஸ்டே அன்னைக்கு எல்லாமே நார்மலாக தான் இருந்தது. காலையில் குஷ்பு வந்துட்டு காலேஜ் போயிருக்காங்க, கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. மதியானம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அம்மா ஹேமா வழக்கம் போல காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க சாயந்தரம் தான் திரும்பி வருவாங்க. குஷ்பு அன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு அக்கா தேஜல் வந்திருக்காங்க. இப்போ தேஜல் வந்துட்டு வா நம்ம பேங்க்குக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. தேஜலுக்கு அன்னைக்கு பேங்க்குக்கு போகக்கூடிய ஒரு வேலை இருந்தது. நம்ம முன்னாடியே பார்த்த
மாதிரி ஒரே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால சரி வீட்டில் தங்கச்சி இருப்பால கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு தங்கச்சியை கூட்டிகிட்டு அவங்க பேங்க்குக்கு போயிருக்காங்க. வேலை எல்லாமே கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் தேஜல் தன்னோட தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ டைம் கரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியானம் ஒரு 1:30 மணி பக்கம் இருக்கும். இப்போ வீட்டுக்குள்ள குஷ்பு தனியாக தான் இருக்காங்க. அம்மா ஆஃபீஸில் இருக்காங்க. அப்பா பக்கத்து சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அக்காவும் அங்கே இல்லை. அக்கா விட்டுட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுக்கு மேலே தான் இங்கே பயங்கரமான ஒரு சம்பவமே நடக்க போகுது. தேஜலுக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது இதுதான் நம்மளோட தங்கச்சியை உயிரோடு பார்க்கக்கூடிய கடைசி நாள் அப்படின்னு. இதுக்கப்புறம் குஷ்பு வந்துட்டு காணாமல் போயிட்டாங்க. சாயந்தரமாச்சு அம்மா ஹேமா வந்துட்டு ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டோட கதவு வந்துட்டு வெளிப்பக்கமாக தாழ்பால் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இதை அவங்க பெருசாகவே எடுத்துக்கல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குஷ்பு வந்துட்டு டியூஷனுக்கும் போவாங்க. சரி அந்த மாதிரி குஷ்பு எதனாச்சும் டியூஷன் போயிருப்பா, அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு போயிட்டு எதனாச்சும் ஃபார்ம் வாங்க போயிருப்பா, இல்லைன்னா மார்க்கெட் போயிருப்பா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு கேஷுவலாக விட்டுட்டாங்க. வீட்டுக்குள்ளே போனாங்க. நைட் எல்லாத்துக்குமே சமைக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே டைம் போச்சு. வழக்கத்தை மீறி ரொம்பவே டைம் போயிடுச்சு. குஷ்பு வந்துட்டு வீட்டுக்கு வரல. என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு இவங்க குஷ்புக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப். மறுபடியும் பண்ணாங்க, சுவிட்ச் ஆஃப். இன்னொரு தடவை பண்ணாங்க, சுவிட்ச் ஆஃப். இது இவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கு. இது வரைக்கும் குஷ்பு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. எங்கே போனாலும் சரி வீட்டில் இருக்கவங்க கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லலைனாலும் அவங்களாவே கால் பண்ணி நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இவ்வளோ நேரம் ஆகிடும், சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்போ இவங்க கால் எடுக்கவே மாட்டிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அம்மா வந்துட்டு உடனடியாக இவங்களோட அக்காவான தேஜலுக்கு கால் பண்ணுறாங்க. குஷ்பு அங்கே எங்கேயாச்சும் வந்திருக்காளா, நீங்கள் எங்கேயாச்சும் போனீங்களா, உங்ககிட்ட எதனாச்சும் சொன்னாலா அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்ட தேஜலுக்கு பயங்கரமான ஷாக்கு. நான் தாம்மா கடைசியாக பேங்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன், ஆனால் நான் வீட்டில் விட்டுட்டு தான் கிளம்புனேன், என்னாச்சுன்னு தெரியல, சரி இரு நான் வரேன் அப்படின்ட்டு அவங்க ஓடியே வந்திருக்காங்க. வீடு பக்கத்தில் தான் அப்படிங்கிறதுனால வரும்போது தேஜல் மட்டும் வர கிடையாது. தேஜலோட ஹஸ்பண்டான கல்பேஷ் அப்படின்றவரும் வந்திருந்தாரு. இப்போ ஹேமா, தேஜல், கல்பேஷ் இவங்க 3 பேருமே சேர்ந்து குஷ்புவை தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அவங்க கிராமத்தோடைய பஸ் ஸ்டாப்புக்கு போகிறாங்க. குஷ்பு ஒரு வேளை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டிக்கு போயிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. சிட்டிக்கு ஒரு பஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கும். இது ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான். அதனால குஷ்பு அந்த மாதிரி பக்கத்து சிட்டிக்கு போயிருக்கலாம், சரி வந்துருவா அப்படின்ற மாதிரி பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில ஃபோனும் வந்துட்டு இவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபோன் வந்துட்டு சுவிச் ஆஃப்னே வருது. இது கூடவே ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாங்க, யாருமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்திருக்காங்க. அந்த வடோடோரால் இருந்து வரக்கூடிய அந்த கடைசி பஸ்ஸும் வந்துச்சு. ஆனா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வரக்கூடிய அந்த கடைசி பஸ்லயுமே தன்னோட பொண்ணான குஷ்புவை காணும். குஷ்புவோடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நாங்கள் காலேஜில் பார்த்தோம், அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கல, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக இவங்க டியூஷனுக்கு கால் பண்ணாங்க. அங்கே வந்த பதில் வந்துட்டு இவங்களை இன்னுமே கவலையாக்குச்சு. அது என்னன்னா அன்னைக்கு குஷ்பு டியூஷனுக்கே வரல அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் காலேஜ் போயிருக்காங்க, காலேஜில் இருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க, அக்கா கூட பேங்க் போயிருக்காங்க. இப்போ அந்த மதியானத்துக்கும் ஈவினிங் பக்கமாக இவங்க டியூஷன் போகிறதுக்கும் நடுவில் தான் அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு தெளிவாக பார்த்தா அவங்களோட புக்கு எதுவுமே வெளியில் எடுக்கல, எல்லாமே பேக் பண்ணி உள்ளாரே இருக்கு. வழக்கமாக அவங்க காலேஜ் முடிச்சுட்டு மதியானம் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலே புக்ஸ்லாம் எடுத்து வச்சு அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்களாம். அந்த மாதிரி எதுவுமே தெரியல. சரி பக்கத்தில் தானே டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பேக் எதுவுமே திறக்காத மாதிரி இருந்திருக்கு. இப்போ ஊருக்குள்ள சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை பொண்ணு எங்கேயாச்சும் ஓடி போயிருச்சோ அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இவங்க வீட்டுக்குள்ள வந்த அந்த சமயத்தில் குஷ்புவோடைய ஒரு ட்ரெஸ் கூட அங்கிருந்து எடுத்துட்டு போக கிடையாது, எந்த விதமான பேக்கும் காணாம போக கிடையாது. ஸோ அவங்க பேக் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஊருக்கு ஓடி போன மாதிரியான எந்த ஒரு தடயமும் தெரியல. அது மட்டும் கிடையாது, குஷ்புவுக்கு பசங்கள்ல ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே பழகிற மாதிரியான டைப் கிடையாது. அதனால அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு டென்ஷனான சுச்சுவேஷன் அப்படின்னு பாருங்க. அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்குமே தூக்கம் வந்திருக்காது. அந்த சமயம் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒன்று யோசிச்சாங்க. டிசம்பர் 10 அன்னைக்கு காணாமல் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி குஷ்பு காலேஜில் இருந்து வீட்டுக்கு வர அந்த சமயத்தில் ஒரு காஸ்ட்லியான ஒரு பெரிய சாக்லேட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்த அந்த சாக்லேட்டை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க. யாருக்குமே தெரியாத மாதிரி பின்னாடி ஒளிய வச்சிருக்காங்க. ஏன்னா டிசம்பர் 12 அவங்க அம்மா ஹேமாவோடைய பர்த்டே. அந்த சாக்லேட்டை அவங்க அம்மாவுக்கு
சர்ப்ரைஸா gift பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சாங்க. ஆனா இப்ப டிசம்பர் 12 வந்துருச்சு, பர்த்டே வந்துருச்சு, அம்மா இருக்காங்க, ஃப்ரிட்ஜில் சாக்லேட்டும் இருக்கு. ஆனா அதை கொடுக்க வேண்டிய அந்த பொண்ணு மட்டும்தான் அந்த வீட்டில் இல்லை. அடுத்த நாள் காலையில கொள்ள இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. சான்சாத் வில்லேஜுக்குள்ள ஒரு பொண்ணு வந்துட்டு காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் அத்தனை பேருமே தேட ஆரம்பிச்சாங்க. ஹேமா, தேஜல், கல்பேஷ் இவங்க எல்லாருமே வடோடோரா சிட்டிக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ட்டு பிஸியா இருக்கக்கூடிய அத்தனை ஏரியாவிலையும் தெருவா போயிட்டு போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை நீங்க எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆனா யாருக்குமே அந்த பொண்ணை பத்தி தெரியல. இல்லைங்க, நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே சமயம் அந்த ஊருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஷ்பு காணாம போன அன்னைக்கு மதியானத்துல இருந்து அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய யாருமே குஷ்புவை பார்க்கல. குஷ்பு வெளியில நடந்து போனாங்க, நான் அந்த பொண்ணை அங்க பார்த்தேன், நான் இங்க பார்த்தேன் அப்படின்ற மாதிரி யாருமே பார்க்கல. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் ஆச்சு. டிசம்பர் 14 ஃபேமிலி பண்டோரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்க்கு எடுத்த உடனே ஒரு டவுட் வந்துருச்சு. உங்க பொண்ணு குஷ்புவை காணோம் அப்படின்னு சொல்றீங்க, அதுவும் டிசம்பர் 11 மதியானம் காணோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா என்ன நீங்க கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி 3 நாள் கழிச்சு டிசம்பர் 14 தரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இப்போ இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்களே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம் சார், ஆனா எங்களால முடியல அப்படின்னு சொல்றாங்க. உடனடி ஆபீசர்ஸ் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. மொதல் வேலையா குஷ்புவோட போன் நம்பரை சர்வைலன்ஸ்ல போடுறாங்க. அவங்களோட போன் நம்பருக்கு CDR பண்றாங்க, கால் டீடைல் ரெக்கார்ட்ஸ். இவங்களோட போன்ல இருந்து லாஸ்ட் கால் யாருக்கு போச்சு, கடைசியா அந்த மொபைல் வந்து எங்க ஆக்டிவ் ஆச்சு, கடைசியா இவங்களோட போன்ல யாருக்கு கால் போச்சு, இவங்களோட மொபைல் வந்துட்டு கடைசியா எப்போ ஆக்டிவா இருந்தது, எப்போ சுவிட்ச் ஆஃப் ஆச்சு, எந்த லொகேஷன்ல சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே எடுக்கிறாங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ளாரே சாயந்தரம் போலீஸ் ஆஃபீஸருக்கு இந்த போன் ரெக்கார்ட்ஸை விட ஒரு பெரிய விஷயம் கிடைக்க போகுது. டிசம்பர் 14 சாயந்தரம் ஊருக்கு வெளியில வயல் பக்கமா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாண்ட், ஒரு சின்ன குட்டை மாதிரியான ஒரு குளம் இருக்கு. இங்க ஒரு நபர் நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த குளத்தை வந்துட்டு பாக்குறாரு. குளத்துல ஏதோ ஒண்ணு மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அது சின்ன பொருள் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு பெரிய பொருள் மிதந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. முதல்ல இவர் என்ன நினைச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அது எதனாச்சும் மிருகமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு பார்க்கும் போது தான் தெரிஞ்சது, அந்த மூட்டையில இருந்து ஒரு கால் வந்துட்டு வெளியில நீட்டிக்கிட்டு இருந்தது. அது ஒரு மனுஷனுடைய கால். இதை பார்த்த உடனே அவர் கத்தி பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருமே கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. அங்க சுத்தி இருந்தவங்க அத்தனை பேருமே அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. சில பேர் கொஞ்சம் கூட யோசிக்காம தண்ணிக்குள்ள இறங்குறாங்க. தண்ணிக்குள்ள இறங்கி அந்த மூட்டையை வந்துட்டு மேல பிடிச்சி இழுக்கிறாங்க. இது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு ரேப் பண்ணி வச்ச மாதிரி இருந்திருக்கு. கூடவே ஒரு மொத்தமான மரக்கட்டையை வச்சு அதுக்கு மேல கேபிள் ஒயரை போட்டு இறுக்கி கட்டி இருக்காங்க. யாரோ ஒருத்தங்க உள்ள போட்டு அந்த சடலம் வந்துட்டு மேல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வேணும்னே பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு. உடனடியா போலீஸ்க்கு கால் போச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் அங்க வராங்க, ஃபாரன்சிக் டீம் அங்க வராங்க. அவங்க இந்த பண்டில் வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்கிற அந்த சமயத்துல சுத்தி இருந்தவங்க யாருக்குமே தைரியம் இல்ல பக்கத்துல நிக்கிறதுக்கு. கேமரா எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சுட்டு கேமராவுக்கு முன்னாடி தான் அந்த பண்டிலை ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல சுத்தி இருந்த அந்த கேபிள் ஒயரெல்லாம் கட் பண்ணாங்க. பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியில எடுத்தாங்க. உள்ள ஒரு கம்பளி மாதிரி ஒண்ணு, ஒரு பிளாங்கெட் வந்துட்டு சுத்தி இருந்தது. அது கூடவே ஒரு சாரியும் ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டும் ஒண்ணு கிடைச்சது. பல லேயரை வச்சு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒவ்வொரு லேயரா எடுக்க எடுக்க அங்க நின்னவங்களுக்கு எல்லாம் மூச்சு நிக்குது. உள்ளார ஒரு பொண்ணுடைய சடலம் கிடைச்சது. கை கால் எல்லாத்தையுமே ஒரு நைலான் ரோப்பு போட்டு இறுக்கி கட்டி இருந்திருக்கு. பல நாள் தண்ணிக்குள்ள இருந்ததுனால முகம் வந்துட்டு ஃபுல்லா தெரிய கிடையாது. முகம்லாம் ஊறி போயிட்டு ரொம்ப மோசமா டேமேஜ் ஆயிருந்தது. சொல்ல போனா இது யார் அப்படிங்கறத நேர்ல ஐடென்டிஃபை பண்ற மாதிரியே இல்லை. ஆனா அந்த ஊருக்குள்ள இருந்த மக்கள் அத்தனை பேர்த்தோட மனசுக்குள்ளேயும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த ஊருக்குள்ள காணாம போச்சு. நம்ம கூட வீதி வீதியா போயிட்டு தேடினமே, ஒருவேளை அந்த காணாம போன பொண்ணு இதுவா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்துட்டு இருந்தது. இந்த விஷயம் அப்படி அப்படியே பரவ இந்த விஷயத்தை அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் சொல்றாங்க. உடனடியாக இந்த சடலத்தை வந்துட்டு பிரேத பரிசோதனைக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய பேண்ட்ரா ஹெல்த் சென்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, கூட இருந்த எல்லா ஐட்டம்ஸையும், அதாவது அந்த பிளாஸ்டிக், பிளாங்கெட்டு, சாரி, அந்த ஷர்ட்டு எல்லாத்தையுமே போட்டோஸ் எடுக்கிறாங்க, வீடியோஸ் எடுத்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே குஷ்புவுடைய அம்மாவான ஹேமா, குஷ்புவுடைய அக்கான தேஜல் எல்லாருமே அந்த ஹெல்த் சென்டருக்கு வராங்க. அவங்க சடலத்தை காட்டினாங்க. அந்த சடலம் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை காட்டினாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது குஷ்பு தான் அப்படின்னு. அவங்க அதே இடத்துல கதறி கதறி அழுதாங்க. இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊரு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சது. மக்கள் அத்தனை பேருத்துக்குமே இந்த விஷயம் வந்துட்டு கோவத்தை ஏற்படுத்திச்சு. அது கூடவே ஒரு பயமும் இருந்துச்சு. மக்கள் எல்லாருமே கையில் கேண்டில் வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணாங்க. குற்றவாளியை உடனடியாக பிடிச்சாகணும் அப்படின்ட்டு டிமாண்ட் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அந்த ஊர் மக்கள் அத்தனை பேருமே சேர்ந்து அவங்க கையில் இருக்கிற காசு எல்லாத்தையுமே எடுத்து போட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த காசு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 5 லட்சம் ரூபாயை வந்து
வந்துட்டு திரட்டிட்டு இந்த கொலையை பண்ண கொலையாளி யார் அப்படின்னு எங்களுக்கு கண்டுபிடிச்சு தந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அந்த 5 லட்சம் ரூபாயை தந்துடுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. வழக்கமாக போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு அவங்களோட ஸ்டேஷனில் தான் இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் எல்லாம் அறிவிப்பாங்க, இல்லைன்னா இறந்து போன அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் அறிவிப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே சேர்ந்து காசை திரட்டி ரிவார்டு கொடுக்குறங்குது. இப்போ எல்லாத்தோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே தான் இருந்தது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பயங்கர ப்ரெஷராக இருந்தது. இப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடைச்ச அந்த சடலம் வந்துட்டு குஷ்புது தான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் கொலை பண்ணது யார் அப்படிங்கிறது தான் இன்னும் தெரியல. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இப்போ ஒரே ஒரு கோல் தான், இதை பண்ணது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். முதல்ல பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்துச்சு. இந்த ரிப்போர்ட்ல அவங்க சொல்லியிருக்கிறத பார்த்து அந்த ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே உறைஞ்சு போனாங்க. குஷ்புவோட உடம்புல முக்கியமாக தலையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹெவியான ஒரு ஆப்ஜெக்டை வச்சு பலமாக அடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அது மட்டும் கிடையாது, கழுத்து பகுதியில் ஏதோ ஒரு ஷார்ப்பான ஒரு ஆயுதத்தை வச்சு வெட்டியிருக்காங்க. உடம்பு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போராடி இருக்காங்க அப்படின்றதுக்கான தடயங்கள் தெரியுது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கிளியரா புரியுது, குஷ்பு கடைசி நிமிஷம் வரைக்குமே தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ரொம்ப போராடி இருக்காங்க. ஆனா அவங்களால முடியல. சரி, இப்ப பார்த்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியர் ஆயிருச்சு. மொத்தம் 2 ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு ரொம்ப ஹெவியான ஒரு ஆயுதம், இன்னொன்னு ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஆயுதம். இது திட்டமிட்டு பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இல்ல ஆன் ஸ்பாட்ல நடந்ததா? போலீஸ் ஆபீசர்ஸ் முன்னாடி பண்ண முடியாம வச்சிருந்த அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறாங்க. சிடிஆர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குஷ்புவோடைய போன்ல ரீசன்ட் டேஸ் அவங்க யார் யாருக்கெல்லாம் கால் பேசியிருக்காங்க, யார் யாருக்கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வந்திருக்கு, இவங்க யார்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய மொபைல் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சஸ்பீஷியஸா எதுவுமே இல்லை. அந்த ஊர்ல சில பேர் வந்துட்டு ஆரம்பத்தில் சந்தேகப்பட்ட மாதிரி இவங்க எந்த ஒரு பையன்கிட்டையும் பேசல, எந்த ஒரு ரிப்பீட் கால்ஸும் இல்லை, எந்த ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்துமே இவங்களுக்கு கால் வரல. இவங்களுடைய கால் லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, டியூஷனை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு ரொம்பவே நார்மலான கால்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. இப்போ இந்த மொபைலுடைய கடைசி லொக்கேஷனை ட்ராக் பண்ணாங்க. இங்கே தான் முக்கியமான ஒரு விஷயம் தெரிய வந்தது. குஷ்புவோட ஃபோன் அந்த வில்லேஜை விட்டே தாண்ட கிடையாது. அந்த ஃபோன் அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ரொம்ப பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. வெளியே போகவே இல்லை. அவங்களுடைய சடலமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்குள்ள தான் கிடைச்சிருக்கு. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இந்த கொலையை யாரு பண்ணாங்களோ, இந்த சடலத்தை யாரு மறைச்சாங்களோ அவங்களுக்கு இந்த ஊரை பற்றி ரொம்பவே நல்லா தெரியும். அப்படின்னா அவங்க அந்த ஊருக்குள்ளேயே தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சிருக்கு, குஷ்புவை பற்றி தெரிஞ்சிருக்கு, பக்கத்தில் மறைக்கிறதுக்கு எங்க குளம் இருக்கு அப்படின்ற வழியும் தெரிஞ்சிருக்கு. இந்த ஊரை பத்தின வழி தெரியாத ஒரு ஆள் வந்துட்டு இவ்வளவு விஷயத்த அந்த ஷார்ட் டைம்குள்ள பண்ணியிருக்க முடியாது. அப்படின்னா கொலைகாரன் அந்த ஊருக்குள்ளேயே தான் இருக்கான். போலீஸ் அடுத்ததா சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த குளம் இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து வயல்வெளி, மரம் அப்படின்ட்டு பெருசாக அந்த குளத்தை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆனால் அந்த குளத்துக்கு போகிற வழியில் கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில கடைகள் இருக்குது. அந்த கடையில் கேமராஸ்லாம் இருக்குது. டைரெக்டாக அந்த கேமரா மூலிமா அவங்களால அந்த குளத்தை பார்க்க முடியல அப்படின்னாலும் அந்த வழியை யார் யார் போகிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி நாராயணன் டெம்பிள் ஒன்று இருக்குது. அந்த டெம்பிள்லையுமே சிசிடிவி கேமரா இருக்குது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்க சிசிடிவி கேமரா அத்தனை ஃபுட்டேஜும் எடுத்து வச்சு மணிக்கணக்காக செக் பண்ணி பார்த்தாங்க. மக்கள் போகிறது வர்றது எல்லாமே அதில் தெரியுது. ஆனால் யார் இந்த காரியத்தை பண்ணாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியல. இந்த ஃபுட்டேஜஸில் சந்தேகப்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை கூட அவங்க பார்க்கல. மொத்தத்தில் போலீஸ்க்கு அந்த ஃபுட்டேஜில் இருந்து ஒன்றுமே கிடைக்கல. சிடிஆரில் ஒன்றும் கிடைக்கல, சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒன்றும் கிடைக்கல, ஐ விட்னஸ் யாருமே இல்லை. இன்வெஸ்டிகேஷனே அதே இடத்துல ஸ்டக் ஆகிட்டு நிற்குது. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸோட கண்ணு ஒரே ஒரு டீட்டெயில் மேலே மட்டும் போய் நின்றுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த சடலத்து மேலே போத்தி இருக்கக்கூடிய அந்த சாரி. அது பார்க்குறப்ப ஏதோ ஒரு சாதாரணமான சாரி மாதிரி கிடையாது, அது ஒரு யூனிஃபார்ம் சாரி மாதிரி தெரியுது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அது எந்த மாதிரியான சாரி அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்தது. இந்த சாரி அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாரி. கவர்மெண்ட்ல அங்கன்வாடி சென்டர்ஸ் எல்லாம் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த சாரி தான் யூனிஃபார்மா கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு புது வியூ கிடைச்சிருக்கு. இந்த கொலை செஞ்ச அந்த நபருக்கும் அங்கன்வாடி சேர்ந்த ஒரு உமனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கணும். இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அத்தனை பேர்த்திலுமே போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா யாரு மேலுமே வந்துட்டு நேரடியான சந்தேகம் வந்து எதுவுமே இல்லை. அவங்களுக்கு எதிரான எவிடன்ஸும் எதுவுமே கிடைக்கல. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான லீடு மட்டும்தான் இருந்துச்சு, அந்த அங்கன்வாடி சாரி. ஆனா இது மட்டும் போதாது. இந்த நேரத்தில் போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ஒன்று பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சடலத்து கூட கிடைச்ச அத்தனை பொருளுமே, அதாவது அந்த பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், பிளாங்கெட்டாக இருக்கட்டும், சாரி
சாரியாக இருக்கட்டும், அந்த ஷர்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வச்சு அதை வீடியோ எடுத்தாங்க. அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் போட்டாங்க. அந்த வீடியோ இப்போ வாட்ஸ்அப்லேயே பயங்கரமாக பரவ ஆரம்பிக்குது. யாராச்சும் ஒருத்தங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணா கண்டிப்பாக இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான எதனாச்சும் லீடு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சாங்க. இப்போ அந்த வீடியோ அந்த ஊரில் இருக்கிறவங்க, அந்த ஊருக்கு வெளியில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே பரவுச்சு. எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த வீடியோவை பார்த்தாங்க. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தர் மட்டும் அந்த வீடியோவை வேற மாதிரி பார்த்தாரு. அந்த வீடியோவை பார்த்து அந்த நபர் வந்துட்டு ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. அவரோட முகமே மாறுது. அதுக்கு காரணம் அவர் அந்த வீடியோவில் பார்த்த ஒரு விஷயம். அந்த வீடியோவில் அவரோட கண்ணில் ஒரு பிளாங்கெட் ஒன்று பட்டுச்சு. கொஞ்சம் செகண்ட் வந்துட்டு அவர் அந்த பிளாங்கெட்டை உத்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. மறுபடியும் அந்த பிளாங்கெட்டை வந்துட்டு பக்கத்தில் வச்சு பார்த்துருக்காரு. இந்த பிளாங்கெட் வந்துட்டு அவருக்கு ரொம்பவே பரிச்சயமா இருந்தது. ரொம்ப பரிச்சயமா. ஏன்னா அது அவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிளாங்கெட் மாதிரி இருந்திருக்கு. உடனடியாக அவர் வீட்டுக்கு ஓடினாரு. வீடு முழுக்க அந்த பிளாங்கெட் எங்க இருக்குன்னு தேடினாரு. பெட்ரூம்ல பார்த்தாரு, பாத்ரூம்ல பார்த்தாரு, ஸ்டோர் ரூம்ல பார்த்தாரு, மாடிக்கு போயிட்டு பார்த்தாரு எங்கேயாச்சும் காஞ்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் அது எங்கேயுமே இல்லை. இவர் அந்த வீடியோவில் பார்த்த அந்த பிளாங்கெட் வந்துட்டு இவரோட வீட்டுக்குள்ள இல்லை. இவரோட மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. இதை பத்தி உடனடியாக அவரோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு கேட்டாரு, நம்ம வீட்டில் இருந்து இந்த பிளாங்கெட் எங்கேயாச்சும் பாத்தியா அப்படின்னு. அவங்களும் இதை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்ல கடைசியா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட பையனை கூப்பிட்டு வச்சு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி டைரக்டா கேட்டப்ப அந்த பையன் வந்துட்டு கரெக்டான பதில சொல்ல சுத்தி வளைச்சு மாத்தி பேசிக்கிட்டே இருந்திருக்கான். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏதேதோ சொல்லி அவன் சமாளிச்சிருக்கான். ஆனா அப்பா அம்மா பயங்கரமா ப்ரெஷர் போட ஆரம்பிச்சாங்க. அவனை மாத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல அவன் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே சொல்லிட்டான். குஷ்புவை நான் தான் கொன்னேன் அப்படின்னு. இப்போ அந்த அப்பா அம்மா முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இவங்க என்ன பண்ண போறாங்க? போலீஸ் கிட்ட போயிட்டு சொல்ல போறாங்களா, இல்ல அவங்களோட பையனை காப்பாற்ற போறாங்களா? குஷ்புவுக்கு நியாயம் கிடைக்கணுமா, இல்ல இந்த மாதிரியான ஒரு வீணா போன ஒரு பையனை வந்துட்டு காப்பாற்றணுமா? இவங்க என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பையனை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அடுத்ததா இவங்க பண்ணது அந்த வீட்டுக்குள்ள இருந்த எல்லா ஆதாரத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுடைய பாத்ரூம் டோரில் உடஞ்சிருந்த ஹேண்டிலை வந்து சரி பண்ணி புது ஹேண்டிலை போட்டாங்க. வீட்டையை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணாங்க. செவத்தெல்லாம் வந்துட்டு பட்டி பூசி பெயிண்ட் அடித்தாங்க. எந்த ஆதாரமும் ஆஃபீஸர்ஸ் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே பக்காவாக பிளான் பண்ணி மறைச்சாங்க. இந்த நேரத்தில் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட சாலிடான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. சிடிஆர் இல்லை, சிசிடிவி இல்லை, ஐ விட்னஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த சமயம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஒரு மூவ் எடுக்கிறாங்க. மீடியா கிட்ட அவங்களாவே ஒரு இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றவாளி யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சுவாமி நாராயணன் டெம்பிளுடைய சிசிடிவி கேமராவில் அந்த குற்றவாளி வந்துட்டு அவனுக்கே தெரியாம பதிவாயிட்டான். சீக்கிரமாவே நாங்க அவனை அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் கொடுத்தாங்க. இது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து இவங்களாவே லாஜிக்கா திங்க் பண்ணி ஒரு லைனை ஆட் பண்ணாங்க. இந்த குற்றவாளிக்கு குஷ்புவோட ஃபேமிலியை நல்லாவே தெரியும் அப்படின்னு போட்டாங்க. ஆனா உண்மையாலுமே போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட அப்படி ஒரு ஃபுட்டேஜே இல்ல. சொல்ல போனா இது போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த குற்றவாளிக்கு வச்ச ஒரு ட்ராப். பொய்யான நியூஸை பரப்பி விட்டுட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா இந்த நியூஸை கேட்ட குற்றவாளி வந்து, அதாவது கொலையாளி பயப்படுவான். இதுதான் போலீஸ் ஆபீசர்ஸோடைய பிளானே. இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள பயங்கரமா வெடிக்குது. அங்க இருக்கக்கூடிய அந்த கோயில் கேமராவில் வந்துட்டு அந்த குற்றவாளி மாட்டிக்கிட்டானா யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்களே ஒருத்தருக்கு மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸை கேட்ட அந்த குற்றவாளி அந்த பையனுக்கு இது பயங்கர ஷாக்கா இருந்தது. என்னது, கோயில் கேமராவில் நான் மாட்டிக்கிட்டானா அப்படின்ற மாதிரி பதற ஆரம்பிக்கிறான். இப்போ இவன் ஒரு முடிவு எடுக்கிறான். அன்னைக்கு ராத்திரியே யாருக்கும் தெரியாம சுவாமி நாராயணன் டெம்பிளுக்குள்ள அவன் போறான். அங்க சிசிடிவி கேமராவுடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த டிவிஆர் மிஷினை மொத்தமா தூக்குறான். அந்த யூனிட்டையே மொத்தமா திருடிக்கிட்டு அவன் அங்க இருந்து போறான். ரெக்கார்டிங்ஸ் இல்ல அப்படின்னா எவிடன்ஸும் இல்ல, எவிடன்ஸ் இல்ல அப்படின்னா கேஸ் இல்ல, நம்ம தப்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிருக்கான். பாவம். போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட டெம்பிள் ஃபுட்டேஜ் அப்படின்ட்டு எதுவுமே இல்ல. அவங்க பொய் சொன்னதே இந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்தன் வந்து மாட்டுவான் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்த நாள் காலையில் அந்த கோயிலோட குருக்கள் வராங்க. டிவிஆர் திருடப்பட்டிருக்கிறத பாக்குறாங்க. உடனடியாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ்க்கு தெரிஞ்சிருது எவனும் ஒருத்தன் இந்த ஃபுட்டேஜுக்கு பயந்துருக்கான் அப்படின்னா அவன் தான் குற்றவாளி அப்படின்ட்டு. இவங்களோட ட்ராப் வந்துட்டு ஒர்க் ஆயிருச்சு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீம் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும் இதுல கிடையாது, லோக்கல் கிரைம் பிரான்ச்சை சேர்ந்தவங்க, ஸ்பெஷல் ஆபரேஷன் குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு விஷயத்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இந்த டிவிஆர் காணாம போனதை பத்தி விசாரிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த கோயிலுக்கு வந்தாங்க. சுத்தி புத்தி இருக்கக்கூடிய அத்தனை
கடைகளையும் பார்த்தாங்க. அந்த கடையில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் அந்த கடைகளுக்கும் கோயிலுக்கும் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஃபோக்கஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக நைட் எவன் வந்தான் அப்படிங்கிறது அந்த சிசிடிவி கேமராவில் தெரிஞ்சிடும். ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு உண்மையான பிரேக் த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஃபுட்டேஜ் மூலியமாக கிடையாது, ஒரு போலீஸ் சர்ச் டாக் மூலியமாக கிடைச்சது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மோப்பம் பிடிக்கிறதுக்காக ஒரு சர்ச் டாக் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அதை அந்த கேமரா யூனிட் மொத்தத்தையும் மோப்பம் பிடிக்க வைக்கிறாங்க. அந்த சர்ச் டாக் வந்துட்டு பயங்கரமான புத்திசாலி. அங்க இருக்கிற அந்த ஸ்மெல்லை வந்துட்டு அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு அது தெருவா வந்துட்டு அந்த ஊருக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. அந்த கோயிலை விட்டு அது வெளியில போயிட்டு ஒவ்வொரு தெருவா போயிட்டு தேடி கரெக்டா ஒரு வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு நிக்குது. எல்லாருமே அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே நின்னாங்க. அந்த வீடு ஜெய்வியாஸோட வீடு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் தடவை இன்வெஸ்டிகேஷன் இந்த கேஸ்ல நேரா போயிட்டு ஒரு நபர் கிட்ட நிக்கிறது. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த வீட்டை சர்ச் பண்ணாங்க. சர்ச் பண்ணி பார்த்தப்ப காணாம போன அந்த டிவிஆர் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள கிடைச்சது. இப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பையனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்வியாஸ். வயசு ஒரு 18-19 இருக்கும். இவன் ஐடிஐல படிச்சுக்கிட்டு இருக்கான். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவனை கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போனாங்க. அவங்ககிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. டிவிஆரை நீ ஏன் திருடன அப்படின்னு கேட்டாங்க. ஆஃபீஸர்ஸ்க்கு சரியான பதில் வந்துட்டு வரல. அவன் பயங்கரமா தடுமாற ஆரம்பிக்கிறான். கண்ணுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் போது. முகத்துல ஒரு பயங்கரமான பயம் தெரியுது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பயங்கரமா ப்ரெஷர் போடுறாங்க. மெதுவா ஒவ்வொன்றா வெளியில வர ஆரம்பிக்குது. இப்படி வெளியில வந்ததுல டிவிஆரை நான் தான் திருடன அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, குஷ்புவை நான் தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்றான் ஜெய்வியாஸ். இந்த ஜெய்வியாஸ் வந்துட்டு குஷ்புக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக்கி பிரதர். அதாவது இவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி. ஒவ்வொரு ரக்ஷா பந்தனுக்கும் குஷ்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பிக்கு போயிட்டு ராக்கி கட்டி விடுவாங்க. இந்த ரெண்டு ஃபேமிலியும் ஒரு விதத்துல ஒரு தூரத்து சொந்தக்காரங்க மாதிரி தான். அந்த ஊர் மக்கள் அத்தனை பேருமே வந்துட்டு அக்கா தம்பியை அவங்கள பார்த்தாங்க. ஆனா அந்த ஊருக்குள்ள ஜெய்யோட இமேஜ் வந்துட்டு அந்த லெவலுக்கு சரியா இருக்க கிடையாது. கொஞ்சம் எரிச்சலா தான் இருந்தது. இவன் நிறைய இடத்துல கோவப்படுறான். நிறைய இடத்துல வந்துட்டு அன்வான்டா சில விஷயங்கள் பண்றான் அப்படின்ட்டு இவன் மேல ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது. இப்படியெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சப்பே அவங்க அப்பா வந்து இவனை கூட்டு போய் புத்தி சொல்லி இருந்திருக்கலாம். அவங்க அப்பாவுக்கே ஒருத்தர் புத்தி சொல்ல மாட்டிருக்கு. இவனுடைய அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர விலாஸ். ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அம்மாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஷபன். இவங்க ஒரு அங்கன்வாடி ஒர்க்கர். இதை கேட்குறப்பே உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். அந்த சடலத்தை சுற்றி இருந்த அந்த யூனிஃபார்ம் சாரி இவங்க அம்மாவோடைய தான். இப்போ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று வந்துட்டு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அந்த அங்கன்வாடி சாரி அம்மாவுடையது, பிளாங்கெட்டு வீட்டோடது, டிவிஆர் வந்துட்டு அவன் திருடினது, ஃபோன் வந்துட்டு ஊருக்குள்ளேயே ஆஃப் ஆனது, பாடி வந்துட்டு அந்த ஊருக்குள்ளேயே கிடைச்சது. இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு நபரை மட்டும் தான் கனெக்ட் பண்ணது, ஜெய்வியாஸ். டிசம்பர் 17, 2019 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 3 பேர்த்த அரெஸ்ட் பண்ணாங்க. ஜெய்வியாஸ் இந்த கொலையை பண்ணது, ராக்ஷபன் அவங்க அம்மா இந்த எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சதுக்கு, மகேந்திர வியாஸ் அவங்க அப்பா இந்த எவிடன்ஸ் அழிச்சதுக்கு. அந்த அமைதியான ஊர்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன், பாசமா ராக்கி கட்டி விட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு தம்பி, அவன் தான் குற்றவாளி. இத அந்த ஊர்ல இருக்கிற யாருனாலுமே நம்ப முடியல. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஜெய்யை விசாரிச்சாங்க. அந்த டிசம்பர் 11ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஜெய் பேச ஆரம்பிச்சான். அன்னைக்கு காலையில் அவனோட அம்மாவான ரக்ஷா பெண்ணை அங்காடி சென்டருக்கு கூட்டிட்டு போறதுக்காக அவனோட ஸ்கூட்டியில் வச்சு கூட்டு போயிட்டு டிராப் பண்ணான். டிராப் பண்ணிட்டு இவன் வீட்டுக்கு வந்தான். அப்பா வழக்கம் போல அவரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. ஜெய் அன்னைக்கு வீட்டில் தனியாக தான் இருந்தான். அதே மாதிரி தான் குஷ்புவும் காலேஜ் போயிட்டு வந்து அக்கா கூட பேங்க் போயிட்டு வந்து வீட்டில் தனியாக இருந்தாங்க. இப்போ மதியான டைம்ல ஜெய் வந்துட்டு அவனோட வண்டி எடுத்துட்டு குஷ்புவோட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போன இந்த பையன் தனியாக இருந்த குஷ்பு கிட்ட எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு புக்ஸுக்கெல்லாம் அட்டை போட வேண்டியது இருக்கு. நான் அட்டை போட்டு பார்த்தேன், எனக்கு சரியா போட வரல. எனக்கு நீங்க கொஞ்சம் போட்டு தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டான். வெறும் ½ hour தான் ஆகும், அதுக்குள்ள போட்டு தந்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். குஷ்புக்கு ஜெய்யை வந்துட்டு நல்லாவே தெரியும், தன்னோட தம்பி மாதிரி. ரெண்டு ஃபேமிலிக்குள்ளேயுமே ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. சரி இந்த மாதிரி தம்பி அட்டை போட சொல்லி கூப்பிட்றான், நம்ம போட்டு தரலாம் அப்படின்ட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த பையன் வந்துட்டு ஸ்கூட்டி ஓட்டு இவங்க பின்னாடி உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பையனோட வீட்டுக்கு போறாங்க. இப்ப குஷ்புவோட வீட்டுக்கும் அந்த பையனோட வீட்டுக்கும் ரொம்பலாம் தூரம் கிடையாது, ரொம்பவே கம்மியான ஒரு டிஸ்டன்ஸ் தான். ஒரு நிமிஷம் கூட டிராவல் கிடையாது. இப்படி இவங்க ரெண்டு பேரும் போனதை அந்த ஊர்ல இருந்து யாருமே பார்க்கல. குஷ்பு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. ஜெய் உள்ள வந்த உடனே மெயின் டோரை வந்துட்டு லாக் பண்ணான். குஷ்புக்கு அந்த விஷயம் வந்துட்டு பெருசாவே தெரியல. சரிவா அட்டை போடலாம், சீக்கிரம் போட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு தம்பியோட வீடு தானே அப்படின்ட்டு அவங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வரல. ஆனா ஜெய் கதவை லாக் பண்ண உடனே
உடனே இவங்களோட கையை பிடிச்சி பக்கத்துல இழுத்துருக்கான். கையை பிடிச்சி அவங்கள பக்கத்துல இழுத்து அவங்க கிட்ட ஃபோர்ஸா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். உடனடியாக குஷ்புக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருது. இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஜெய்யை பிடிச்சி தள்ளி விடுறாங்க, சத்தமா கத்துறாங்க. ஒரு செகண்ட் கூட யோசிக்க கிடையாது. உடனடியாக அவங்க டோர் கிட்ட ஓடுறாங்க. ஆனா ஜெய் வந்துட்டு அந்த டோரை பிளாக் பண்ணி நிக்கிறான். அவன் அந்த டோரை வழி மறைச்சு வெளியில போகவே விடல. குஷ்பு ஒரு நிமிஷம் கூட கேட்க கிடையாது, பயங்கரமா கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஜெய்க்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது, கண்டிப்பா நம்மளால குஷ்பு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இதனால ஜெய்க்கு ஒரு விதமான பயமும் கோவமும் வந்துச்சு. அவன் அந்த டைம்ல மனுஷ மாதிரி நடந்துக்க கிடையாது, ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். குடுகுடுன்னு ஓடி போயிட்டு உள்ள இருந்த ஒரு சுத்தி எடுத்துட்டு வந்து குஷ்புவோட தலையிலே ஓங்கி அடிக்கிறான். அந்த ஒரு அடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே மாத்திச்சு. குஷ்பு ஒரு செகண்ட் வந்துட்டு அசையவே இல்லை அப்படி நின்னாங்க. அவங்க கண்ணு முன்னாடி எல்லாமே மறைஞ்ச மாதிரி இருந்தது. ஆனாலும் அவங்க கீழே விட கிடையாது. ரத்தம் வந்துட்டு பயங்கரமா வர ஆரம்பிக்குது. அவங்க அதோட நிக்க கிடையாது. அப்படி அவனை சமாளிச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஓடுறாங்க. வீட்டுக்குள்ள வேற எதனாச்சும் வழி கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த வீட்டுக்கு மேல போகக்கூடிய படிக்கட்டு அவங்க கண்ணில் மாட்டுது. உடனடியாக அவங்க அங்க இருக்கக்கூடிய படி வழியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஓடுறாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூம்குள்ள இவங்க போயிட்டு அந்த கதவை உள்ள இருந்து தாழ்பால் போட்டுக்கிறாங்க. ஒரு பக்கம் தலையிலிருந்து நிறைய ரத்தம் வந்துட்டு இருக்கு. வலி தலையில ரொம்ப ஹெவியா இருக்கு. இன்னொரு பக்கம் ரொம்பவே மூச்சு வாங்குது. அவங்க கதவை தாழ்பால் போட்டு உள்ளாரி அந்த கதவை பிடிச்சிக்கிட்டே நிக்கிறாங்க. இப்ப அதே சுத்தி எடுத்துக்கிட்டு மேல தேடிக்கிட்டு வந்து ஜெய் வந்துட்டு பாத்ரூம்குள்ளதான் இவங்க இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாத்ரூம் கதவை பயங்கரமா போட்டு உடைக்கிறான். குஷ்பு முடிஞ்ச வரைக்கும் அந்த கதவை பிடிச்சிக்கிட்டு நின்னாங்க. ஒரு கட்டத்துல அந்த கதவுடைய தாழ்பால் வந்துட்டு உடைஞ்சு அவன் உள்ள வரான். அந்த கதவோட தாழ்பால் வந்துட்டு உடைஞ்சு அந்த கதவு திறந்ததுக்கு அப்புறம் ஜெய் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க கிடையாது. அவன் கையில இருக்க சுத்தி எடுத்து பல முறை பலமா அவங்களோட தலையில மேல அடிச்சான். குஷ்பு அதே இடத்துல கான்சியஸ்னஸ் இழந்து அங்க விழுகிறாங்க. அடுத்த சில நிமிஷத்திலே வந்து பாத்தீங்கன்னா குஷ்பு கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவும் இல்ல, அவங்க உயிரோடு இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இந்த சமயத்துல ஜெய் வந்து என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த விஷயம் வெளியில போச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சிடும், நம்ம தான் எப்படியாச்சும் இதை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வேகமா ஓடி கீழே இருக்கக்கூடிய ஒரு கோடாரி எடுத்துட்டு மேல வரான். அது ரொம்பவே கூர்மையான ஒரு கோடாலி. அந்த கோடாலி எடுத்து குஷ்புவோட கழுத்துல வச்சு வெட்டுறான். அவ்வளவுதான். ஒரு அமைதியான மதியானம், ஊரே சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த நேரம், ஒரு வீட்டுக்குள்ள வருஷம் வருஷம் நம்ம ராக்கி கட்டக்கூடிய தம்பி கூப்பிட்டான். நம்ம போயிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்த ஒரு 20 வயசு பொண்ணுடைய வாழ்க்கை வந்து அதே வீட்டுக்குள்ள முடிஞ்சது. இப்ப இந்த சடலத்தை நம்ம எப்படி மறைக்கிறது அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சான். உடனடியாக அவங்க வீட்டுல இருந்த நைலான் ரோப் எடுத்துட்டு வந்து கையை காலு எல்லாத்தையுமே சுத்தி கட்டினான். அந்த சமயத்துல அவனுக்கு என்னென்ன கிடைச்சதோ அவன் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலர் ஷர்ட் எடுத்து அந்த பாடி சுத்தி இருக்கணும். கூடவே அம்மா யூஸ் பண்ணக்கூடிய அங்கன்வாடி யூனிஃபார்ம் சாரியும் கிடைச்சது. அதையும் எடுத்து சுத்தி ரேப் பண்ணான். அதுக்கு மேல அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பிளாங்கெட்டு, அதுக்கு மேல பிளாஸ்டிக் கவர், அதுக்கு மேல பிளாஸ்டிக் பொருட்கள்னு எல்லாத்தையுமே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, லேயருக்கு மேல லேயர்னு சொல்லி ரேப் பண்ணான். கடைசியா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கேபிள் ஒயர் எடுத்தான். அந்த கேபிள் ஒயர் எடுத்து ரொம்பவே டைட்டா சுத்தி ஒரு பண்டில் மாதிரி பண்ணான். குஷ்பு ஒரு 5 அடி இருப்பாங்க. 5 அடி இருக்கக்கூடிய அவங்கள கம்ப்ளீட்டா பண்டில் பண்ணி ஒரு 2 அடிக்கு கொண்டு வந்தான். ஆனா இப்போ ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பண்டிலை எப்படி வெளியில கொண்டு போறது, இங்கிருந்து வெளியில் எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. பயங்கர வெயிட்டா இருக்கும். ஜெய் ஒருத்தனால மட்டும் இந்த விஷயத்த பண்ண முடியாது, ஒருத்தனாலே தூக்கி வைக்க முடியாது. இப்போ அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சடலத்தை மேல இருந்து படிக்கட்டு வழியா தரன்னு இழுத்துட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் வெளியில கொண்டு போயிட்டு வச்சிருக்கான். இப்ப இந்த சடலத்தை தூக்கி அவன் ஸ்கூட்டில வைக்கணும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த பண்டில் வந்துட்டு ரொம்பவே வெயிட்டா இருந்ததுனால இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இவன் இருந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு லேபர் கிட்ட, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா, என்கிட்ட ஒரு பண்டில் இருக்கு, அதை மட்டும் எனக்கு தூக்கி வண்டியில் வச்சு தரீங்களா அப்படின்னு கேட்டான். அந்த ஒர்க்கரும் சரி வா தம்பி நான் வச்சு தரேன் அப்படின்ற மாதிரி கூட வராங்க. இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த பண்டிலை தூக்கி ஸ்கூட்டில வைக்கிறாங்க. பண்டில் ரொம்ப வெயிட்டா இருந்ததுனால அந்த லேபர் வந்து உள்ளார என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இவன் கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் தானா இருக்கு, இந்த பழைய கான்கிரீட்லாம் வந்துட்டு இருக்கு, நான் டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபருக்கு எந்த விதமான டவுட்டும் வராத மாதிரி அந்த இடத்த விட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு போறான். இப்படி போனவன் ஸ்ட்ரெயிட்டா அங்க இருக்கக்கூடிய குளத்துக்கு தான் போயிருக்கான். அங்க இருக்கிற தண்ணி கிட்ட யாருமே இல்லை. இப்படி இந்த பண்டில் எடுத்துட்டு போனதையும் அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய யாருமே பார்க்கல. ஒருவேளை பார்த்திருந்தாங்க அப்படின்னா இது என்ன பண்டில், என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் குளத்துல இந்த சடலம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பையன் ஒரு பண்டில் எடுத்துட்டு அந்த குளத்து பக்கம் போனானே அப்படின்றத கணிச்சிருப்பாங்க. ஆனா இவனோட நல்ல நேரம் வந்து பாத்தீங்கன்னா மதியான நேரத்துல எல்லாருமே வெளியில இருந்து
இருந்தாங்க, சில பேர் வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால இவன் யாருக்குமே தெரியாம கொண்டு போயிட்டு அந்த குளத்துக்குள்ள தள்ளி விட்டுறான். இப்படி சடலத்தை தண்ணிக்குள்ள போட்டதுக்கு அப்புறமா இவன் வீட்டுக்கு வந்துட்டான். இப்ப வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணணும், வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தத்தெல்லாம் அழிக்கணும். அவன் இந்த கொலைக்காக யூஸ் பண்ண அந்த ஹேமரை கொண்டு போயிட்டு ஆத்துல போட்டான், கோடாரி கொண்டு போயிட்டு ஆத்துல போட்டான், குஷ்புவுடைய மொபைல் போனையும் கொண்டு போயிட்டு அதே ஆத்துல போட்டான், பாத்ரூம்ல உடஞ்சு கிடந்த அந்த ஹேண்டிலையும் எடுத்துட்டு போயிட்டு அதே ஆத்துக்குள்ள போட்டான். இப்போ அந்த வீட்டுக்குள்ள குஷ்புவுடைய செருப்பு இருந்துச்சு, அந்த செருப்பை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பதுருக்குள்ள போட்டான். அதுக்கப்புறம் சாயந்தரம் அவங்க அம்மா அப்பா வரதுக்கு முன்னாடி அந்த வீட்டை வந்து கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணணும் அப்படின்னு ஒரு இடம் விடாம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணான். ஆனால் ஜெய்க்கு இன்னமே ஒரு பயம் இருந்தது. அடுத்த நாள் காலையில் டிசம்பர் 12 மறுபடியும் இவன் அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு நின்று பார்த்தான். இந்த சடலம் வந்துட்டு முழுசா முங்கிருச்சா அப்படின்னு செக் பண்ணான். ஆனால் அந்த பிளாஸ்டிக் பண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அது முழுசா மூழ்கலை. இந்த விஷயம் ஜெய்க்கு ஒரு பயங்கரமான பதட்டத்தை ஏற்படுத்திச்சு. நம்ம எதனாச்சும் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெரிய மரக்கட்டை இருந்தது. அந்த மரக்கட்டை எடுத்து அந்த சடலத்தை கூட வச்சு சுற்றி கயிறை போட்டு சுற்றணும். இப்படி ஒரு வெயிட்டான பொருள் கூட சேர்த்து கட்டணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சடலம் வந்துட்டு மேலே வராது, கீழே இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சான். இப்படி அத்தனை விஷயத்தையுமே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெய் என்ன பண்ணா தெரியுமா, ரொம்பவே நார்மலான அவனோட லைஃபுக்கு திரும்பிட்டான். வழக்கம் போல காலேஜ் போனா, ITI போனா, எதுவுமே நடக்காத மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் குஷ்பு காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சது. ஊரே குஷ்பு வந்துட்டு எங்க போனாங்க அப்படின்ட்டு தேட ஆரம்பிச்சது. ஜெய்யும் அவங்களோட சேர்ந்து குஷ்புவை தேடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான். குஷ்புவோடைய அம்மாவான ஹேமா அப்புறம் தேஜல் இவங்களுக்கெல்லாம் போயிட்டு இவன் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தான். மக்களோட சேர்ந்து அந்த சர்ச்சில் வந்துட்டு இவனுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊர் முழுக்க காசு சேர்த்து ஒரு 5 லட்சம் ரூபா திரட்டினாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஜெய்யோட வீட்டில் இருக்கவங்களும் காசு கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு வேதனையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையனுடைய அம்மா அப்பாவுக்கு நம்ம பையன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் குஷ்புவுடைய அம்மாவுக்கும் குஷ்புவுடைய அக்காவுக்கும் இவங்க நிறைய தடவை நேரில் போயிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே யார் இந்த தப்பை பண்ணாங்க, யார் அந்த கொலைகாரன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு பயங்கரமா நடிச்சிருக்காங்க. ஜெய்யை அரெஸ்ட் பண்ணி இந்த உண்மைகள் எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஜெய்யை கூட்டிகிட்டு அவனோட வீட்டுக்கே போறாங்க. அன்னைக்கு அந்த டே வந்துட்டு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே செஞ்சு காட்ட சொன்னாங்க. அதாவது அந்த ஒட்டுமொத்த கிரைம் சீனையுமே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் ஜெய் வந்துட்டு முதல்ல நான் இப்படி தான் உள்ளே கூப்பிட்டேன், டோரை லாக் பண்ணேன், நான் இங்கே தான் நின்னேன், குஷ்பு இங்கே தான் நின்னாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே ஒன்றா செஞ்சு காட்டுறான். எங்கேருந்து சுற்றி எடுத்தான், எப்படி அடித்தான், மேலே எப்படி கதவை உடைச்சான், அங்கேருந்து எப்படி அந்த சடலத்தை கீழே எடுத்துகிட்டு வந்தான் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவன் பண்ணி காட்டுறான். இப்படி அவன் சொன்ன ஒவ்வொரு டீட்டெயிலுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வீடியோ எடுத்துக்கிட்டாங்க, நோட் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சடலத்தை இப்படி ஸ்கூட்டியில் எடுத்து வச்சேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டான். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரும் வந்து, ஆமாம் சார் நான் தான் தூக்கி வச்சேன், எனக்கு அப்போ தெரியாது, நான் கேட்டதுக்கு அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட்னு சொன்னான் அப்படின்றத சொல்லிட்டாரு. இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த ஊருக்குள்ள இருந்த மக்கள் அத்தனை பேருமே அந்த வீட்டை சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சியும் பயங்கரமான கோபமும் இருந்தது. இதுவரைக்கும் இந்த மாதிரியான எந்த ஒரு குற்றமும் நடக்காத ஒரு ஊரு, ரொம்பவே அமைதியான ஒரு, ஒருத்தங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்ச ஒரு ஊரு. அப்படி இருக்கிறப்ப இந்த பொண்ணோட சடலம் இப்படி வெளியில கிடைச்சதே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்தது. தெரிஞ்ச பொண்ணு, அதுவும் கொலை பண்ணதுமே இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பையன். இதனால அவங்களுக்கு பயங்கர வெறுப்பா இருந்தது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அடுத்தடுத்து அந்த ஆயுதங்கள் அத்தனையுமே ரெக்கவர் பண்ணாங்க. ஜெய் சொன்ன அந்த ஆத்துக்கு போயிட்டு அவன் யூஸ் பண்ண அந்த கோடாரி, அதுக்கப்புறம் அந்த சுத்தி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்துட்டு தெளிவாயிடுது. பிரேத பரிசோதனை பண்ணிட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட் கொடுத்த மாதிரி ஒரு ஹெவியான ஆப்ஜெக்ட், ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட், அது இந்த சுத்தியும் கோடாரியும் தான். இப்போ அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய கவர் அப் ஸ்டோரியும் வெளியில வந்துச்சு. ஜெய் எல்லாம் உண்மையுமே சொன்னதுக்கு அப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க அப்பா அம்மாவையும் போயிட்டு விசாரிச்சாங்க. அவங்களையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குமே தண்டனை இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குற்றத்தை கம்ப்ளீட்டா மறைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பையன் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக டோருடைய ஹேண்டில் மாத்திருக்காங்க. வீட்டில் அங்கங்க ரத்தக்கரை இருக்கும், அந்த ரத்தக்கரை வந்துட்டு வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுத்தி பட்டி பார்த்து புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஜெய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன அந்த சமயத்துல ஜெய் வந்துட்டு ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தான். இது எல்லாத்தையுமே நான் மட்டும்தான் பண்ணேன், என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் இந்த கேஸுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு. ஆனா போலீஸ் வந்துட்டு வெளியில என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஆதாரங்கள் அத்தனையுமே அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேரு எவிடன்ஸ் டேம்பரிங். இதுவுமே வந்துட்டு ஒரு குற்றம் தான் அப்படின்னு சொன்னாங்க.
இந்த சமயம் குஷ்புவுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. குஷ்பு கிட்ட ஜெய்ங்கிறவன் தவறா நடந்துகிட்ட மாதிரியான எந்த ஒரு விஷயமும் தெரியல. சொல்லப்போனா ஜெய் வந்துட்டு அன்னைக்கு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணி இருந்திருக்கான். அதுக்குள்ள அவங்க ரெசிஸ்ட் பண்ணிட்டாங்க. சொல்லப்போனா இவங்க வெளியில போயிட்டு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு உடனடியாக அவன் கொலை பண்ண போயிட்டான். டிசம்பர் 17, 2019 3 பேருமே ஜெயிலுக்கு போனாங்க. ஜெய் வியாஸ், அவங்களுடைய அம்மா, அப்பா 3 பேரும். இந்த கேஸ்ல இவங்களுக்கு கிடைச்ச அத்தனை எவிடன்ஸ், வாக்கு மூலம், அதுக்கப்புறம் அந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க, என்ன தீர்ப்பு வந்துச்சு அப்படிங்கிறது கிளியரா ஆர்டிகல்ல இல்ல. ஆனா ஒரு ரிப்போர்ட் படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கொஞ்ச நாள் அவன் வெளியில வந்துட்டான் அப்படின்னு, மறுபடியும் இதே மாதிரியான ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எந்த லெவலுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஒரே ஒரு ஆர்டிகல்ல மட்டும் இந்த மாதிரி இருந்தது. ஸோ இது உண்மையா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலை மட்டும் கிடையாது. இது ஒரு மோசமான ஒரு மைண்ட் செட். இது சரியான நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரியான மைண்ட் செட்டை ஸ்டாப் பண்ணல அப்படின்னா இது மறுபடியும் பல பேரை பாதிக்கும். இவன் இப்படி பண்ண அந்த பைத்தியகாரத்தனத்தினால 20 வயசான குஷ்பு பிகாம் ஃபைனல் இயர் பேங்க் எக்ஸாம் எழுதணும், நம்ம பேங்க்ல வந்துட்டு பிளேஸ் ஆகணும், இல்லைன்னா MBA பண்ணணும் அப்படின்ற பல கனவுகளோட இருந்தவங்க. அந்த குடும்பத்திலே எல்லாத்தோட நல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேலைக்கு போயிட்டு தன்னோட அம்மாவுக்கு ஒரு நல்ல லைஃபை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க. இன்னைக்கு இல்ல, பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு சில அட்மிஷனுக்கு, ஃபார்முக்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு 1000 ரூபாய் பக்கம் செலவாகும் அப்படின்றதுனால அவங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நினைச்சு நிறைய யோசிச்சாங்க. ஆனா அவங்க அம்மா தான், நீ இந்த மாதிரிலாம் யோசிக்காத, பின்னாடி நம்மளுக்கு ஒரு பெரிய நல்லது நடக்க போகுது, இப்போதைக்கு நீ காசு பார்க்காத, படிக்கிற விஷயத்துல காசு பார்க்க வேணாம், ஒரு நாள் இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு உனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் சம்பளம் வந்துடும், நீ பணத்தை பத்திலாம் யோசிக்காம படி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் மோட்டிவேட் பண்ணாங்க. கண்டிப்பா பொண்ணு படிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆள் ஆயிடுவா, நல்ல வேலை வாங்கிடுவா, நல்ல சம்பாதிப்பா அப்படின்னு நினைச்சு காத்துக்கிட்டு இருந்த அவங்க அம்மா. இவங்களுக்கெல்லாம் என்ன பதில்? டிசம்பர் 10 குஷ்பு வந்துட்டு காணாம போறதுக்கு முன்னாடி டிசம்பர் 12ஆம் தேதி வரக்கூடிய அவங்க அம்மாவுடைய பிறந்த நாளுக்காக ஒரு காஸ்ட்லியான சாக்லேட் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் யாருக்கும் தெரியாம பின்னாடி மறைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா அது எதுவுமே நடக்கல. அவங்க வாங்கி வச்ச அந்த ஃபார்ம் வந்துட்டு ஃபில் பண்ணாமலே டஸ்டோட டேபிள் மேல கிடக்கு. அவங்க வாங்கி வச்ச சாக்லேட்டும் பிரிக்காமலே இப்போ வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ள கிடக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த கேஸில் நடந்த இந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி வந்துட்டு இந்த அட்டை போடுறதுக்காக கூப்பிடுறான், போயிட்டு போட்டு தந்துடலாம் அப்படின்னு நம்பி போன ஒரு அக்கா. இது வந்து எல்லாத்தோட வீட்டு பக்கமும் நடக்கிற ஒரு சாதாரணமான விஷயம். அது மட்டும் இல்லாம அது ஒரு கிராமம், சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். போர் அடிச்சதுன்னா பக்கத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டு உட்காந்து பேசிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் பாக்குறப்போ ஒரு பிரச்சனை வந்துட்டு எந்த வழியா வருது அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது. இப்படி பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு ஊருக்குள்ள பட்ட பகல்ல இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணிட்டு அந்த சடலத்தை தைரியமா எடுத்து இந்த ஸ்கூட்டில வச்சு கொண்டு போயிட்டு அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்குள்ள போட்டு வந்திருக்கான். எனக்கு இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 விஷயம் ஷாக்கிங்கா இருந்தது. ஒன்னு, வருஷம் ராக்கி கட்டக்கூடிய ஒரு தம்பி, அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலையவே பண்ணியிருக்கான். ரெண்டாவது, தன்னோட பையன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ட்ரேஷன் பண்ணி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே போயிட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரே ரொம்ப அமைதியான ஊருங்கிறாங்க. பெருசா இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையுமே இது வரைக்கும் வந்ததில்லை. இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் பார்க்குறப்ப சில நேரங்களில் பிரச்சனை வந்துட்டு நம்மளுக்கு வெளியில் இருக்கிறது இல்லை, நம்ம கூடவே நம்மளுக்கு ரொம்பவே பக்கத்துலேயே இருக்கு. அந்த பிரச்சனை நம்மளுக்கு தெரியாதவங்க மூலியமாக தான் வரணும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ரொம்பவே தெரிஞ்ச, நம்மளுக்கு ரொம்பவே பழக்கப்பட்டவங்களால கூட நடக்கலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். சொன்ன மாதிரி யாரையுமே நம்ப முடியாது போல இருக்கு. இந்த சின்ன பொண்ணுங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்கெல்லாம் ஒரு நபர் தனியா இருக்கிறப்ப கூப்பிட்டா தயவு செஞ்சு போகாதீங்க. அந்த வீட்டுக்குள்ள அவங்க சொந்தக்காரங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க. ரோடா இருந்தாலும் சுத்தி மக்கள் இருக்கிறாங்களா அப்படின்றத பார்த்துக்காங்க. ஒரு நபர் வந்துட்டு வீட்டுக்குள்ள கூப்பிடுறான், அந்த வீட்டுக்குள்ள ஆளே இல்லை, தனியா இருக்குது, அவன் கதவை லாக் பண்றான் அப்படின்னா அதுக்கெல்லாம் அலோவே பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்போ ஒரு விஷயம் தப்பா நடக்குது அப்படின்றது தெரிஞ்சாலும் அதே இடத்துல கட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தப்பா படுது அப்படின்னா அதை பண்ணாதீங்க, உடனடியாக வீட்டில் வந்து அதை ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரியான சிக் மென்டாலிட்டி இருக்கக்கூடியவனுங்க உங்களை சுற்றி எங்கே வேணாலும் இருக்கலாம். இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. இந்த விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப்